டேஸ் ஆஃப் கூகுள் ஆட்ஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம டே 11ல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் நேற்று வந்து ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். அதில் ஆட்ஸில் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் வந்து அப் டு ஒரு 3 ஆட் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 4வது ஆட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு ஆடை வந்து பாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து 4வது ஆடை க்ரியேட் பண்ண முடியும். ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா 3க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இம்ப்ரெஷனும் கிளிக்ஸும் வந்து ஷேர் ஆகும். கூகுளுக்கு வந்து கரெக்டாக எந்த ஆடு பர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து 3 ஆடு வச்சுருக்காங்க. நீங்கள் ஏபி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆடு மட்டும் நீங்கள் ஒரு ஆட் குரூப்லேயும் வைங்க. ஒரு ஆட் குரூப்புக்கு 2 ஆடு வைங்க. அந்த 2 ஆடில் ஒரு ஆடில் வந்து ஃபஸ்ட்டு கீவேர்டை வந்து பின் பண்ணுங்க. அ இன்னொரு இதில் வந்து எதுவுமே பின் பண்ணாமல் விட்டு பாருங்க. லைக் 1 வீக் இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. எது கீவேர்ட் பின் பண்ணது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா? கீவேர்ட் பின் பண்ணாதது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணலாம். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட பின் பண்ணீங்களா? இப்போ வந்து கால் டு ஆக்ஷன பின் பண்ணுங்க. செகண்ட் இருக்கக்கூடிய ஹெட்டிங்க வந்து பின் பண்ணி, அத ரன் பண்ணி பாருங்க. கீவேர்ட் பின் பண்ணது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா? நெறைய கிளிக்ஸ் வருதா? கீவேர்ட் பின் பண்ணாதது நெறைய கிளிக்ஸ் வருதா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.